Zen Steel. இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மாடல் அப்படிங்கிறது ஜென் தான். எக்ஸ்போர்ட்டில் நடந்த ஒரு பிரச்சனையினால் லான்ச் பண்ணப்பட்ட மாடல் தான் இந்த லிமிடெட் எடிஷன் ஜென் ஸ்டீலும் ஜென் கார்பனும். ஜென் அப்படிங்கிற பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ இன்ஜின் நாய்ஸ். ஸ்டீல் அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. மாருதி ஆல் அலுமினியம் 4 சிலிண்டர் 1000cc MPFI இன்ஜின் 60 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு 18 Nm டார்க்கும் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இதனுடைய 0 to 60 km/h கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 5.68 செகண்ட்ஸில் செய்யக்கூடியது அப்படின்னு வண்டி லான்ச் ஆகும்போது மாருதி கிளைம் பண்ணாங்க. ஸோ லெங்த் வந்து உங்களுக்கு 3.4 மீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. விட்த் வந்து ஒரு 1.4 மீட்டர்ஸும் அதே மாதிரி ஹைட்டும் ஒரு 1.4 மீட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர் குரோம்ல இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் டிப், வைப்பர் அண்ட் வாஷர் அப்படிங்கிறது வந்துருது. சென்டர்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் ஆண்டனா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சாட்டின் மெட்டாலிக்ல ஒரு அலாய்வில் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோ உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது மாருதி சுசுகினுடைய சூப்பர் கார். மாருதி சுசுகி எப்படா சூப்பர் கார் விட்டான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது ஆக்சுவலா சூப்பர் கார்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, பேசிக்கா சூப்பர் கார் அப்படிங்கிறது வந்து 2 டோர்ல இருக்கும் இல்லையா? ஸோ எஸ், இது மாருதி சுசுகி விட்ட ஒரே ஒரு 2 டோர் கார், மாருதியினுடைய ஜென் ஸ்டீல். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு லிமிடெட் எடிஷன் மாடல். ஸோ இதை ஒரு இன்டர்நேஷ்னல் மாடலை வந்து லிமிடெட் எடிஷனாக இந்தியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இது சூப்பர் கார்னோ 2 டோர் கார்னோ இல்லை ஒரு லிமிடெட் எடிஷன் கார்னோ சொல்கிறதுக்கு பதிலாக இதுக்குன்னு ஒரு செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு 2 டோர் ஸ்போர்ட்ஸ் ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜென் ஸ்டீலினுடைய ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஜென்னுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்தியாவில் மாருதி சுசுகி வந்து ஃபர்ஸ்ட் அந்த SSIT அப்படிங்கிற மாருதி 800 என்டர் ஆனாங்க. அதுக்கப்புறமா ஜிப்சி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா மாருதி 1000, அதுக்கப்புறமா ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்த வெஹிக்கிள் தான் இந்த மாருதி சுசுகினுடைய ஜென். இது வந்து 1993 லான்ச் பண்ணுறாங்க. இந்தியானுடைய ஃபர்ஸ்ட் ஹாட் ஹேட்ச் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். 1993 இது லான்ச் ஆகும்போது நிறைய பேருக்கு ஒரு பேசு பொருளாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபியூவல் லிட் தான். எப்படி சாவி போடாமல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அந்த டைமில் அது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருந்தது. உள்ளுக்குள்ளேயே அந்த லேட்ச் ஒன்று கொடுத்து அதை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது 93 கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஜென்னுடைய இந்த பேசிக்கான இந்த ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஷேப்லேயே வந்து ஒரு 13 இயர்ஸ் 1993 2006 வரைக்கும் இதே ஷேப்பில் தான் ஜென் அப்படிங்கிற கார் வந்துட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா 2006 ஜென் எஸ்டிலோ அப்படிங்கிற ஒரு மாடலில் கொண்டு வந்தாங்க, அது வேகனார்னுடைய ஷேப்பை வச்சு. ஸோ அது 2006 2012 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு விற்க ட்ரை பண்ணாங்க மாருதி சுசுகி. பட் அந்த அளவுக்கு மக்கள் அதை விரும்பலை. அது ஏன் அப்படிங்கிறது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ யூஸ்வலாக மாருதி சுசுகினுடைய கார்ஸ் அப்படிங்கிறது ஜப்பானுடைய டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இந்த ஜென் வந்து எந்த காரை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா, சுசுகினுடைய சர்வோ மோட் அப்படிங்கிற ஒரு கார் இருந்துச்சு. ஸோ அதனுடைய 4th ஜென்ரேஷன் மாடலை பேஸ் பண்ணது தான் இந்த ஜென். அண்ட் ஜென்னுக்கு வேர்ல்டு வைடாக ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு அண்ட் இப்போவும் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஜென் வந்து இந்தியாவும் ஜப்பானில் மட்டும் சேலான ஒரு கார் கிடையாது. வேர்ல்டு வைடாக ஒரு 40 கண்ட்ரீஸில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாடலை. ஏன்னா யூரோப் மாதிரியான கண்ட்ரீஸில் ஆல்டோங்கிற நேமில் சேல் பண்ணியிருப்பாங்க. நேம் தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர கார் என்னமோ சேம் தான். அண்ட் மாருதி சுசுகினுடைய ஹிஸ்ட்ரியில் ஜென்னுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடம் இருக்குது. ஏன் அப்படின்னா, மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மாடல் அப்படிங்கிறது ஜென் தான். ஸோ இது வந்து நம்ம வேர்ல்டு கார் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் எங்களுடைய ஃபேமிலியில் ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, 2000s காலகட்டத்தில் எங்களுடைய ஆண்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய பசங்க 3 பேருமே யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா சென்னையில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தப்போ அவங்க பசங்க 3 பேருமே யுனானிமஸாக சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஜென் கார் வாங்குங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஜென் அப்படிங்கிற பேர், ஜென் அப்படிங்கிற இந்த கார் வந்து இந்தியாவை விட்டுட்டு ஃபாரின்ல செட்டில் ஆன என்ஆர்ஐஸுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு கார். அண்ட் இந்த காரை வாங்குங்க அப்படின்னு என்ஆர்ஐஸ் ரெக்கமெண்ட் பண்ண காலம் அந்த டைம்ல இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1993 ஜென் வரும்போது ஜென் அப்படிங்கிற ஸ்டிக்கரிங்க்கு கீழே MH410 அப்படிங்கிற ஒரு நம்பர் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ 4 சிலிண்டரில் 10 அப்படிங்கிறது 1000cc குறிக்கும். ஸோ அதுதான் அந்த MH410. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1993 மாடலில் உங்களுக்கு வந்து MPF இன்ஜின் கிடையாது, கார்பரேட்டர் இன்ஜின் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதில் ஒரு 1 லிட்டர் 1000cc இன்ஜின், அதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 50 ஹார்ஸ் பவரும் 74 Nm டார்க்கும் தான் இருக்கும். அந்த 50 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது அன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்பவே பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு பத்மினி எல்லாம் உங்களுக்கு 40 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தது. அண்ட் அன்னைக்கு 1993 உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் அந்த மாதிரியான எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. அண்ட் 93 லான்ச் பண்ணதுக்கப்புறமா 4 வருஷம் கழிச்சு 1997 ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, முதல்ல 93 பாடி கலர் பம்பர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, பிளாக்லேயே தான் இருக்கும். பட் 97
ஸ்டீலில் பாடி கலர் பம்பர்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் முக்கியமான ஃபேஸ் லிஃப்ட். அண்ட் இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் கிரில் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 93ல் வந்தப்போ ஒரு கிரில் டிசைன் அப்படிங்கிறது இருந்தது. அதுவும் வந்து பாடி கலரில் இருக்காது, அது ஒரு மாதிரியான ஒரு கிரேயிஷ் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 97 ஃபேஸ் லிஃப்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அடுத்த சேஞ்ச் அப்படிங்கிறது அடுத்த வருஷமே 1998லேயே வந்துருச்சு. ஜென்னில் டீசல் இன்ஜின் ஒன்று கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு இந்த டீசல் இன்ஜின் 1.5 லிட்டர் பிஜிஓ சோர்ஸ்டு TUD5 TUD5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீசல் இன்ஜினில் வந்து டர்போ கிடையாது, நான் டர்போ. ஸோ அது வந்து ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். அண்ட் அதனுடைய பவர் அவுட்புட் ஒரு 57 ஹார்ஸ் பவரும் 97 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் வந்த ஜென்லேயே அதுதான் வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட்டுடைய காரு. ஸோ அந்த ஜென் டீசல் மட்டும் உங்களுக்கு 830 கிலோஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஜினுடைய வெயிட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ட் அடுத்த அப்டேட் 1999ல் ஜென்னில் ஒரு லிமிடெட் எடிஷன், அது ஆக்சுவலாக லிமிடெட் எடிஷன் சொல்லிட முடியாது, ஜென் கிளாசிக் அப்படின்னு ஒன்று விட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபெயிலியர் மாடல். அதில் முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சூடோ லெதரில் உங்களுக்கு பீச் கலரில் இன்டீரியர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கென்வுட்டில் கேசட் சிஸ்டம் வந்திருந்தது. அந்த குரோம் பம்பர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ரவுண்டட் ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் ரவுண்டட் டெயில் லேம்ப்ஸ்க்காகவே அந்த கிளாசிக் அப்படிங்கிற நேமை கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா பத்மினி அம்பாசிடர்லாம் அந்த ரவுண்டு ஹெட் லேம்ப்ஸும் அந்த குரோமில் இருக்கக்கூடிய பம்பர்ஸும் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிசைன் வந்து மக்கள் விரும்புவாங்க. ஸோ அதை வந்து கிளாசிக்னு கொடுத்தா மக்கள் வந்து அப்படியே கிராப் பண்ணிப்பாங்கன்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. பட் மக்கள் வந்து அதை உடனே நிராகரிச்சிட்டாங்க. அண்ட் 1 இயர்லேயே அந்த ஜென் கிளாசிக் அப்படிங்கிறத மாருதி சுசுகி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்து 2000ல் ஒரு மேஜர் அப்டேட், ஒரு MPFI இன்ஜின் அப்படிங்கிறத இந்த காரில் கொடுக்குறாங்க. ஸோ கார்பரேட்டர் போயிட்டு MPFI வருது. அதுக்கடுத்து தான் இந்த லுக்கில் இருக்கக்கூடிய, இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஜென்னில் ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னா அது 2003ல் நடந்தது. 2003 காலகட்டத்தில் இந்த ஜென்னில் உங்களுக்கு VXI அப்படிங்கிற ஒரு டாப் அண்ட் மாடல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங், ரியர் வைப்பர், ஃப்ரண்ட் கிரில்லு, 2003 ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்த அந்த கிரில் தான் இந்த காரில் இருக்குது. ஸோ அந்த VXIயில் முக்கியமான அடிஷன் அப்படிங்கிறது இந்த ரியர் வைப்பரை சொல்லலாம். அவ்வளோ கொடுத்தும் அந்த VXI மாடலையும் உங்களுக்கு வந்து ரிம்ஸ் வந்து நார்மல் ஸ்டீல் ரிம்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் நடந்த ஒரு பிரச்சனையினால் லான்ச் பண்ணப்பட்ட மாடல் தான் இந்த லிமிடெட் எடிஷன் ஜென் ஸ்டீலும் ஜென் கார்பனும். அதுக்கப்புறமா 2004ல் ஜென் டைகர் அப்படிங்கிற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மாடலுக்கு, இந்த ஷேப்புக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோயிங் அப்படிங்கிறது ஜென் டைகருக்கு இல்லை. ஓகே, இப்போ இந்த ஜென் அப்படிங்கிற பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ இன்ஜின் நாய்ஸ், அதனுடைய அப்ரிவேஷன் அதுதான். ஸோ இந்த இன்ஜின் வந்து அந்தளவுக்கு ஒரு ரிஃபைண்டான இன்ஜின் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகவே ஜென் அப்படிங்கிற நேமை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் லிமிடெட் எடிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று வந்து 98ல் வந்த இந்த கிளாசிக்கை சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 2003ல் வந்த இந்த ஜென் ஸ்டீலும் ஜென் கார்பனும் தான். ஸோ இந்த ஸ்டீல் அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க மாருதி. அண்ட் அதே இதை கார்பனுக்கான பெயர் காரணம் த போல்ட்னஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் உங்களுக்கு காமனான இன்ஜின் தான். ஈவன் ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பனில் கூட இன்ஜின் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அதே 1 லிட்டர் இன்ஜின் தான். ஸோ இதில் வந்துட்டு இருந்தது ஒரு ஆல் அலுமினியம் 4 சிலிண்டர் 1000cc MPFI இன்ஜின். இது ஆக்சுவலாக வந்து ஒரு G சீரிஸ் இன்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து G10B. ஸோ இந்த இன்ஜினை நம்ம வந்து ஏற்கனவே மாருதி சுசுகினுடைய மாருதி 1000 ஒரு கார் வந்ததில் அதில் பார்த்துருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய ஜிப்சி 1000cc வந்ததில் ஸோ அதுலேயும் இந்த G10B அப்படிங்கிற இன்ஜினை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இன்ஜினுடைய பவர் அவுட்புட் பார்த்தோம்னா 60 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு 18 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இதனுடைய 0 to 60 km/h கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 5.68 செகண்ட்ஸில் செய்யக்கூடியது அப்படின்னு வண்டி லான்ச் ஆகும்போது மாருதி கிளைம் பண்ணாங்க. இப்போ கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும், 20-21 வருஷம் ஆகுது இல்லையா. ஸோ அதனுடைய ஏஜிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ அதுக்கு நான் மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் இந்த இன்ஜின் பேக்குன்னு ஒரு பெரிய ராணுவ ரகசியம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இன்ஜினை தூக்கி போட்டுட்டு எஸ்டிஎம்னுடைய G13B இன்ஜினும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலினோனுடைய G16B இன்ஜினும் போட்டு நிறைய பேர் இன்ஜின் ஸ்வாப் பண்ணி ஓடிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் இன்ஜினையே கூட நீங்கள் 100 bhp வரைக்கும் டியூன் பண்ணி ரேஸுக்கு யூஸ் பண்ண கார்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கன்னா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஜென்னுக்கும் இந்த ஜென் ஸ்டீலுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ லெங்த் வந்து உங்களுக்கு 3.4 மீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, விட்த் வந்து ஒரு 1.4 மீட்டர்ஸும், அதே மாதிரி ஹைட்டும் ஒரு 1.4 மீட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் கார் வந்து ஒரிஜினல் சஸ்பென்ஷன் சிஸ்டமில் இருக்குது. ஸோ இந்த லோயரிங் அப்படிங்கிறதுலாம் இல்லை. பட் ஜென் ஸ்டீல் நிறைய பேர் வந்து லோயர் பண்ணி வச்சிருப்பாங்க சஸ்பென்ஷனை. அது போக ரிம்ஸ் வந்து ஓவர் சைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இது வந்து இந்த நார்மல் சஸ்பென்ஷன்லேயே இருக்குது. ஸோ இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது 165 mm மாருதி ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 35 லிட்டர்ஸ். அண்ட் இந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு லைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்ஜினுடைய பவர் அவுட்புட்டுக்கு இந்த வெஹிக்கிளுடைய வெயிட்டும் ஈக்குவேட் பண்ணுது. ஸோ நார்மல் ஜென்னுடைய வெயிட்னு பார்த்தோன்னா ஒரு 760 கிலோஸ்லேருந்து ஒரு 830 கிலோஸ் வரைக்கும் இருக்கும். 830 கிலோஸ் அப்படிங்கிறது டீசல் ஜென்னுடையது. ஸோ நார்மலாக ஒரு பெட்ரோல் ஜென் அப்படிங்கிறது 765 kgs அப்படின்றது இருக்கும். பட் இந்த ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பன் வந்து அதை விடவும் கொஞ்சம் வெயிட் கம்மி. ஏன் அப்படின்னா அந்த 2 டோர் ரியர் டோர்ஸ் அப்படிங்கிறது இல்லை இல்லையா. ஸோ அதில் வரக்கூடிய காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்றதுனால ஸோ அதனுடைய வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது இந்த காரில் இருக்கும். அண்ட் இந்த அளவுக்கு 20 வருஷத்துக்கு மேலே
மேலே ஆன காருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த 2 டோரும் இல்லாதது தான் காரணம். அண்ட் நம்ம இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் இதனுடைய நாஸ்டாலஜிக் ஃபீலுக்காக தான். ஸோ அதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காரை 2003 நீங்கள் வாங்க போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோஷர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் மாருதி சுசுகி முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இந்த 2 டோரை எடுத்துட்டு இந்த கார் வந்து ஹாட் சிங்கிள்ஸ்க்காகவே நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு மாருதி சுசுகி சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே தெரிஞ்சுக்கோங்க, கல்யாணமாகாத 90s கிட்ஸ் உங்களுக்கான கார் இந்த ஜென் ஸ்டீல் அண்ட் ஜென் கார்பன் தான். மாருதி சுசுகி அவங்களுடைய ப்ரோஷர்லேயே அதை போட்டு இந்த காரை வித்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று, அந்த ப்ரோஷரை நான் பார்க்கும்போது அதில் ஒரு லைன் இருந்தது, இட் இஸ் a லைஃப் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2003 லைஃப் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு காரை கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச மாருதி சுசுகி இப்போ லான்ச் ஆன ஜிம்னியை வந்து லைஃப் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக ஏன் அதை ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிளாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதனுடைய சேல்ஸ் நம்பர்ஸை குறைச்சிட்டாங்க. அதையும் ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜிம்னியினுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பனை லைஃப் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதனுடைய காரணம் தான் வெறும் 600 வெஹிக்கிள் மட்டுமே சேலுக்கு போட்டிருந்தாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு சேல் ஆச்சு அப்படின்னா ஹாட் கேக்ஸ் மாதிரி வித்தின் த இயர் அது வந்து சேல் ஆகி முடிஞ்சிருச்சு. எஸ், இந்த ஜென் ஸ்டீல் ஜென் கார்பன் அப்படிங்கிறது மொத்தமே 600 கார் தான். ஜென் ஸ்டீலில் சில்வர் கலரில் உங்களுக்கு 300 கார்ஸும், ஜென் கார்பனில் பிளாக் கலரில் உங்களுக்கு 300 கார்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸ்டீல் அண்ட் கார்பனில் வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். அண்ட் இன்டீரியரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். இன்றைக்கி 2024 லைஃப் ஸ்டைல் கார்ஸ் அப்படின்னு ஒரு சில கார்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சேலுக்கு இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு அது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜினுடைய காமெட்டாக இருக்கலாம், இவி செக்மெண்ட்டில் அது ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிள் தான். அது லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிளாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால மட்டுமே தான் அந்த காருக்கு ஒரு சில சேல்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே இது வந்து அது ஒரு சின்ன காரு, அது வந்து நீங்கள் வந்து பார்க்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த காரினுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இருந்திருக்காது. அதை இப்போவும் நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிளாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பெருசாக ஆட்டோமொபைல் ரிவ்யூ பண்ணதை விட இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவ்யூ பண்ணது, அதாவது ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கலாம், இல்லை டெக் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கலாம், அவங்க ரிவ்யூ பண்ணது தான் அதிகம். அண்ட் அது போக தார் எடுத்துக்கிட்டோம்னா கூட அதை வந்து ஆஃப் ரோடுக்காக யூஸ் பண்ணுறவங்கள விட அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ 2024 சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது 2003 இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிளை லான்ச் பண்ணணும் அப்படின்னு மாருதி சுசுகி ஏன் நினைக்க போகிறாங்க? ஏன்னா அவங்க ஒரு கம்பல்ஷனில் இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஏன்னா இந்த வெஹிக்கிள் இந்தியாவுக்காக செய்யப்பட்டதே இல்லை. இதை வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டுக்காக இந்தியாவில் வந்து செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி 90s காலகட்டத்தில் இருந்து யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த காரு யூரோப்பில் இந்த 4 டோர் அப்படிங்கிற கான்செப்ட் பெருசாக ஒர்க் ஆகாது. 2 டோர் அப்படிங்கிறது ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அதனாலயோ என்னமோ தெரியல, மினியினுடைய கார்ஸ் வந்து அங்கே ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காராக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அங்கே சிங்கிளாக போகிறதும் ஒருத்தர் 2 பேர் போகிறது மட்டும்தான் வந்து அங்கே ரொம்பவே ஒரு யூசபிலிட்டியான ஒரு விஷயம். நம்மள மாதிரி ஃபேமிலியோட போகிறது அப்படிங்கிறது அங்கே ரொம்பவே குறைவு. ஸோ அதனாலேயே இந்த 2 டோர் கான்செப்ட் அப்படிங்கிறது அங்கே ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த இந்த கார் வந்து அவுடேட் ஆகிடுச்சு அப்படின்னு போலாண்ட் வந்து ஃபீல் பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. லாஸ்ட் லாட்டை வந்து வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் கார்ஸ் வந்து நின்று போச்சு. ஸோ அதை என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா, இதை இந்தியாவிலேயே பேரை மாற்றி வித்துடலாமா அப்படின்னு நினச்சதுக்கு இந்தியாவிலேயே பேரை மாற்றி வித்துடலாம் அப்படின்னு ஸ்டீல் கார்பன் அப்படின்னு போட்டு 2 லிமிடெட் எடிஷன் மாடல்ஸை வந்து லான்ச் பண்ணி இந்தியாவில் வித்துட்டாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகாமல் நின்று போன கார்ஸை எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி மாருதி சுசுகி வித்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பன் தான் முக்கியமான எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த குரோமில் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் டிப்பு. ஸோ இது வந்து இது காருக்குனே ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்தது 2000 வந்து VXI மாடல், அதாவது டாப் அண்ட் மாடலில் பேஸ் பண்ணது அப்படின்றதுனால உங்களுக்கு ரியரில் வைப்பர் அண்ட் வாஷர் அப்படிங்கிறது வந்துடுது. அண்ட் நார்மல் ஜென்னில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆண்டனா அப்படியே கையில் தூக்கி விடுற மாதிரி இருக்கும். பட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் ஆண்டனா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நார்மல் ஜென்னில் உங்களுக்கு அலாய்வீல்ஸ் அப்படிங்கிறது வராது. ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பனில் உங்களுக்கு 13 இன்ச்சில் ஒரு சாட்டின் மெட்டாலிக்கில் ஒரு அலாய்வீல் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இது அந்த அலாய் கிடையாது. இது வந்து எஸ்டீமில் ஒரு லிமிடெட் எடிஷன் வந்துச்சு. ஸோ அதனுடைய VXI-னுடைய அந்த அலாய்வீல் இது. பட் மோரர்லெஸ் சிமிலராக தான் இருக்குது. ஜென் ஸ்டீலில் வந்து அலாய்வீல் வந்து 5 ஸ்போக்ஸ் இருக்கும். எஸ்டீமில் வந்ததில் 6 ஸ்போக்ஸ் இருக்குது. இன்டீரியரில் இந்த சில்வர் கலர் ஆக்சன்ஸ் எல்லாமே இந்த ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பனில் மட்டும்தான் வந்தது. இதில் இந்த சில்வர் கலரில் இருக்கிறது வந்து இந்த ஜென் கிளாசிக்கில் சரியா ஓடல இல்லையா, அந்த லிமிடெட் எடிஷன் மாடலில் உங்களுக்கு உடன் ட்ரிம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது போக ஒரு சிங்கிள் டென் கேசட் பிளேயர் அப்படிங்கிறது இந்த காரோடவே வந்திருக்கு. பட் இது வந்து அதுக்கப்புறமா மாற்றிருக்காங்க. பட் இந்த காரில் ஒரு சிங்கிள் டென் கேசட் பிளேயர் வந்திருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபரேட்டட் லெதர் சீட்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஜென் கார்பனில் உங்களுக்கு ரெட் அண்ட் கிரே கலரிங்லையும் ஜென் ஸ்டீலில் ப்ளூ அண்ட் சில்வர் கலரிங்லையும் கொடுத்துருந்தாங்க. பட் 20 வருஷம் ஆகுது. ஸோ நிறைய காரில் சீட் வந்து ரீவொர்க்
பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்லையும் ரீவொர்க் பண்ணியிருக்காங்கன்றத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் யூஸ்வலாக ஜென்ல ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் அப்படிங்கிறது வரும். இந்த காரில் ஆல்டோனுடைய ஸ்டேரிங் வீலை மாற்றிருக்காங்க. பட் ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பனில் வந்தது ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல். அது வந்து லெதர் ரேப்பில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் டியூவல் கலரில் சீட்னுடைய கலர்ஸை மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கியர் நாபும் வந்து உங்களுக்கு லெதர் ரேப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது போக இந்த இடத்துல சென்ட்ரல் ஒரு சில்வர் பீஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டாலிக் பீஸ் ஒன்று வந்திருந்தது. அது வந்து அலாய் வீல்ஸ்னுடைய ஷேடை வந்து மேட்ச் பண்ணியிருக்கும். பட் இதில் அந்த கியர் நாப் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிருக்கு. இது எல்லாமே அந்த ஏஜிங் ஃபேக்டர் 20 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து ஒரு சிலது மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லா கார் ஓனர்ஸும் உள்ளாகி இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் வேர் அண்ட் டேர். அண்ட் நார்மல் ஜென்ல இந்த டைப் ஆஃப் கீ வராது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹப் போட்ட இந்த கீ ஃபாப் அப்படிங்கிறது வந்து ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பனுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து ஒரிஜினல் கீழ திரும்ப அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு ஸ்பெஷலான கலர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டீல் அண்ட் கார்பனில் மட்டும் யூஸ் பண்ணது. அண்ட் இந்த ஃபாண்ட்டும் இந்த காருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஸ்டீல் அப்படிங்கிற அந்த நேம் பேட்சும் கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு சில ஸ்டீல் அண்ட் கார்பன்ஸில் நம்மளால ஜென் அப்படிங்கிற லெட்டரிங் கூட பார்க்க முடியும். நார்மல் ஜென்ல இந்த லெட்டரிங் அப்படிங்கிறது இருக்காது. அண்ட் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹேட்ச்பேக்னு ப்ரொஜெக்ட் பண்ணதுனால இதில் வந்து உங்களுக்கு இந்த பெடல்ஸில் ஒரு மெட்டாலிக் பெடல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சில்வர் ஃபினிஷ்ல இருந்தது. இப்போ இது வந்து பிளாக்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதே சேம் ஒரிஜினல் மெட்டல் பெடல்ஸ் தான் இது. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்ட், மாருதி சுசுகினுடைய லைனப்ல முதல்ல ஒரு டியூப்லெஸ் ரேடியல் டயர் அப்படிங்கிறது வந்தது இந்த ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பன்ல தான். ஸோ மாருதி சுசுகினுடைய ஹிஸ்டரியில ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அண்ட் எஸ் பொறுங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசவே இல்லையே எவ்வளோ நேரமா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எஸ், இந்த காரில் 2 டோர் தான். அது போக பூட் லிட் ஒன்று இருக்குது. பட் இந்த டோர் அப்படிங்கிறது நார்மல் ஜென்னை விட லெங்த்தில் ரொம்பவே பெருசு. ஸோ நார்மல் ஜென்னுடைய டோர் அப்படிங்கிறது இது வரைக்கும் தான் வரும். இந்த வெதர் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா மாற்றிருக்காங்க. ஸோ நார்மல் ஜென்னுடைய வெதர் ஸ்ட்ரிப் 2 வாங்கி அதை வந்து மேட்ச் பண்ணி ஒட்டியிருக்காங்கன்றது நமக்கு இந்த இடத்துல தெரியுது. ஆக்சுவலி ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மாருதி காருக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. பட் இது வந்து மொத்தமே 600 கார் தான். அண்ட் இன்னைக்கு அந்த கார்ஸ் எல்லாமே வந்து முக்கால்வாசி ரேஸுக்கும் மாடிஃபிகேஷனுக்கும் பார்ட்ஸுக்கும் உடச்சிட்டாங்க. ஸோ மொத்தமாக இப்போ வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 150 கார்ஸ் தான் வந்து உண்மையிலேயே லைவாக இருக்கும். பட் அதுலேயும் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கிற கார்ஸை வந்து பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் கிடைக்காத விஷயங்கள் அப்படின்னா இந்த டோர்னுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தான். இந்த கிளாஸாக இருக்கலாம், இது நார்மல் ஜென்னுடைய சைஸை விட பெருசு. அண்ட் இந்த டோர் பேட்ஸாக இருக்கலாம். இந்த டோர் பேட் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து இந்த ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பனுடைய ஃபோரமில் நிறைய பேர் பேசுகிற ஒரு விஷயம். இது வந்து கிடைக்கிறதே இல்லை. இதை செஞ்சு போடுறாங்க. பட் அதுவும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 டோர் ஜென் அப்படிங்கிற கான்செப்டை பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் டோர் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 அடி ஒரு அடி கிட்டக்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வைங்க. ஸோ ரியர் டோர் அப்படிங்கிற போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நார்மல் ஜென்ல இந்த இடத்துல ஒரு குவார்டர் கிளாஸ் வரும். ஸோ அந்த குவார்டர் கிளாஸ் அண்ட் இந்த மீதி இருக்கிற இந்த டோர் போர்ஷனுக்கு ஒரு நார்மல் ஃபிக்ஸட் கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை மிரர் நீங்கள் குவாலிஸில் கடைசி 3rd ரோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு பட்டர்ஃப்ளை டைப் மிரர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம நீக்கி ஓப்பன் பண்ணலாம். லைட்டாக ஏர் சர்க்குலேஷனுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டீல் அப்படிங்கிற இந்த ஸ்டிக்கரிங், ஸோ இது வந்து 2 சைட்லையும் ரியரில் பூட் டோர்லையும் இந்த ஸ்டிக்கரிங் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டீல் இருக்கிற இடத்துல கார்பன் அப்படிங்கிற ஸ்டிக்கரிங் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் கார்பன் காரில் வந்திருக்கும். சரி, 2 டோராக கொடுத்தாங்க ரைட்டு. பட் இந்த ஃப்ரண்ட் டோரை எதுக்காக லெங்க்த்தாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து எதுக்குன்னா இந்த ரியர் சீட்டில் பேசஞ்சர்ஸ் ஒரு வேளை அக்கேஷனலாக போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மொபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும்ல, ஆக்சசிபிலிட்டி. ஸோ அதுக்காக ஸோ இந்த ஃப்ரண்ட் டோர் அப்படிங்கிறத பெருசாக கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லீவர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஈஸிலி ஆக்சசிபிளாக இந்த இடத்துல காலில் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈஸி ஆக்சசிபிலிட்டினால ரியர் சீட் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஜென்ல இருக்கக்கூடிய அதே ரியர் சீட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. அண்ட் நார்மல் ஜென்லையும் உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுலேயும் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸ்யூவிலலாம் இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் பற்றி பேசுகிறோம்ல. ஸோ இதில் பாருங்கள், இந்த டோர் ஹேண்டில் அப்படிங்கிறது நார்மல் ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில் தான். பட் இது வந்து பாடியோட அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைப் வந்து உங்களுக்கு ஜென்லையும் எஸ்டீம்லையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த லக்ஸுரி ஃபீல் அப்படிங்கிறது இந்த டோர் ஹேண்டில்ஸ்லேயே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஒரு 80s 90s கிட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த கென்வுட் செட்லாம் போட்டு நீங்கள் கார் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கென்வுட் அப்படின்ற ஒரு குட்டி ஸ்டிக்கர் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து இந்த ஜென் அண்ட் எஸ்டீமுக்காகவே செஞ்சுருப்பாங்க. இந்த இடத்துல கரெக்டாக கென்வுட்னு ஒட்டுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அது போக இன்டீரியர்னுடைய டோர் ஹேண்டில்ஸ் கூட கண்டிப்பாக சொல்லலாம். இந்த
பா மாதிரி இந்த பாக்ஸ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எஸ்டீம்லையும் இந்த ஜென்லையும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எஸ்டீமில் கூட ஃபேஸ் லிஃப்ட் வரும்போது நார்மலாக இப்போ வர மாதிரியான அந்த சிங்கிள் ஆர்ம் இருக்கிற மாதிரியான அந்த டோர் நீக்கிற அந்த டோர் ஹேண்டில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மாருதி 800 யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல அந்த டோர் லாக் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த டைமில் ஒரு லக்ஸரி ஃபீச்சர் அப்படிங்கிறது 80s 90s கிட்ஸுக்கு கண்டிப்பாக அது தெரியும். அண்ட் இந்த கண்ணாடியை இறக்காமலே இந்த அவுட் சைட் ரியர் வியூ மிரரை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இந்த லீவருங்கிறதெல்லாம் அன்றைக்கி பெரிய லக்ஸரி. அண்ட் பவர் விண்டோஸ் எல்லாம் சொல்லவே வேணாம். இன்னொன்று மாருதியினுடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் குவாலிட்டிக்கு இன்றைக்கும் 20-21 வருஷம் ஆகியும் இந்த பவர் விண்டோஸ் அப்படிங்கிறது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்றதுக்கு கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறோம். அண்ட் இங்கே டோர் பேடில் இருக்கக்கூடிய இந்த லெதர் மெட்டீரியல் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரிஜினல் லெதர், அந்த பர்ஃபரேட்டட் லெதர். அண்ட் டோர் பேட்லேயே உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன்றது கொடுத்துருந்தாங்க. அண்ட் பூட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸில் சின்னதுன்னு சொல்லுவீங்க, பட் இது வந்து கண்டிப்பாக அன்னைக்கு இது போதுமான அளவு தான். அண்ட் இது 2 சீட்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் சீட்டை வந்து சாச்சிட்டு கூட ஒரு 2 பேர் கப்பலாக ரொமான்டிக் ரைட்ஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே போதுமானதாக இருக்கும். அண்ட் நார்மல் ஜென்ல உங்களுக்கு வந்து 12 இன்ச்சில் தான் ரிம்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து 13 இன்ச்சில் உங்களுக்கு வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்னி வீல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டீல் ரிம் தான், பட் இருந்தாலும் 13 இன்ச் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 2024லயே நம்ம வந்து நிறைய கார்ஸில் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் இஷ்யூஸ் பார்க்க முடியுது. பட் அன்னைக்கு 2000s காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் அப்படிங்கிறது பூட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அண்ட் இந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் அப்படிங்கிறத இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸும் ரியரில் ட்ரம் பிரேக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரில் உள்ளே உட்காந்த உடனே எந்த அளவுக்கான ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னால் வார்த்தையில் சொல்ல முடியல. 90ஸ்க்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ்க்கு அப்படியே போன மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக என் மனசுக்குள்ளே இருக்குது. அண்ட் ஜென் அப்படின்னா இந்த டேஷ்போர்ட்னுடைய ஸ்டைலிங்கை கண்டிப்பாக பேசி ஆகணும். பிஃபோர் 2000ஸ்ல வந்துட்டு இருந்த ஜென்னில் வந்து உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்னுடைய டிசைன் வந்து ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் லிஃப்ட் ஆனதுக்கப்புறமா கிரேஷ் கலரில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற இந்த ஸ்கொயர் கட் அவுட்டில் வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக் ஒன்று வரும் ஆக்சசரியில், அது வேணும்னா வாங்கி மாட்டிக்கலாம். அண்ட் அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு லக்ஸரி ஃபீச்சர் அப்படிங்கிறது ஏசி தான். இன்னைக்கு சேஃப்டி ஒரு முக்கியமான ஃபீச்சராகவும், ஏடாஸ் ஒரு முக்கியமான ஃபீச்சராகவும், 360 டிகிரி கேமரா ஒரு முக்கியமான ஃபீச்சர்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அன்னைக்கு ஏசி தான் முக்கியமான லக்ஸரியான ஃபீச்சரும் கூட. அதை தான் இந்த டேஷ்போர்டோட டிசைனில் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இது மட்டும் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கு. அண்ட் இன்னொன்று, இந்த ஜென்ல மட்டும் இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி டிசைன் லேஅவுட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து இதை விட காஸ்ட்லியான எஸ்டீமில் கூட, ஒரு செக்மெண்ட் ஹையரான எஸ்டீமில் கூட இந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக இந்த மாதிரி தள்ளி விடுற மாதிரி டைப் பட்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பாருங்க, இந்த ரோலர் டைப்ல ஸ்க்ரோலிங்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி ஃபேனுக்கு தனியா ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த சுவிட்சஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்றது நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியுது. அண்ட் அது போக இந்த இடத்துல ஒரு ஆஸ்ட்ரே, அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு சிகரெட் லைட்டருக்கான ப்ரொவிஷன். அண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்ச் தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய இந்த வைப்பர் ஸ்டாக்லேயே கொடுத்துட்றாங்க. பட் அன்னைக்கு ரியர் வைப்பர் அப்படிங்கிறது ஒரு பெரிய லக்ஸரி ஃபீச்சர், நிறைய காஸ்ட்லி கிடையாதும் கூட. ஸோ அதுக்கு வைப்பர் ஆன் பண்ணுறதுக்கும் வாஷர் ஆன் பண்ணுறதுக்கும் தனியாக பட்டன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் டென் கேசட் பிளேயருக்கான ப்ரொவிஷன். அண்ட் அதுக்கு கீழே ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு டைட்டான பார்க்கிங்கில் நிறுத்திட்டோம், டிரைவர் டோரை ஒட்டி செவுத்தோட ஒட்டி நிறுத்திட்டோம் அப்படின்னா டிரைவர் சீட்ல இருந்து பேசஞ்சர் சீட்டுக்கு அப்படியே ஈஸியாக மூவ் ஆன் ஆகி அந்த பக்கம் டோர் வழியாக இறங்கி போகிறதுக்கு இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 90s உடைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ். பட் இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் கன்சோல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வாங்கி மாட்டினாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கியர் லீவருக்கு கீழே இருக்கிற இந்த ரப்பர் பூட், இதனுடைய குவாலிட்டிலாம் பாருங்கள், 20 வருஷம் ஆச்சு, இன்னமும் அதனுடைய அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம ஹேண்ட் பிரேக், அவ்வளவுதான். இந்த ஹேண்ட் ரெஸ்ட் அந்த மாதிரி எந்த விதமான ஃபஸ்ஸும் கிடையாது. அண்ட் இந்த டயல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே டெம்பரேச்சர் மீட்டரும் இங்கே ஃபியூவல் மீட்டரும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் அண்ட் அதில் ஓடோமீட்டரும் ட்ரிப் மீட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது சுற்றி டெல்டெயில் லைட்ஸ் அண்ட் ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்சை இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வர காசெல்லாம் சென்ட்ரல் கன்சோலில் கொடுக்குறாங்க, ஏசிக்கு நடுவுலலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்னைக்கு ஸ்டியரிங்கில் தான் இருந்தது. அண்ட் இன்டீரியருக்கு ஒரு லைட்டிங், அது இன்றைக்கும் ஃபங்க்ஷனலாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் பேசஞ்சர் சைடும் டிரைவர் சைடும் சன்வைசர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் மிரர் அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. ஸோ இந்த சன்வைசருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபோம்னுடைய அந்த குவாலிட்டி 20 வருஷம் தாங்கியிருக்குன்றதே கண்டிப்பாக பாராட்ட வேண்டியது தான். அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் இதெல்லாம் வந்து பேசஞ்சர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டிரைவர் சைடு கொடுக்கல. அண்ட் இந்த பேடட் அப்போல்ஸ்ட்ரி அப்படிங்கிறதும் வந்து 2000ல் ஃபேஸ் லிஃப்ட் ஆகும்போது வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த அப்போல்ஸ்ட்ரி அப்படிங்கிறது வேறு மாதிரி நார்மல் கண்டிஷனில் இருக்கும். பழைய 800லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார்பரேட்டட் வெர்ஷனில் வேறு மாதிரி இருக்கும் இந்த அப்போல்ஸ்ட்ரி. அண்ட் அன்னைக்கு இருந்த நாஸ்டாலஜி
நொஸ்டாலஜிக் ஃபீலில் இந்த அளவுக்கு பெரிய ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எஸ்டீம்லேயும் ஜென்லேயும் தான் வந்துட்டு இருந்தது. பட் அதே இது எஸ்டீமில் வந்துட்டு இருந்த சீட்ஸ் அப்படிங்கிறது வேறு, ஜென்னில் வந்துட்டு இருந்த சீட்டினுடைய டிசைன் அண்ட் குஷனிங் அண்ட் ஸ்டைலிங் அப்படிங்கிறது வேறு. ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு அது வந்து மேக்ஸிமம் கார்ஸில் பார்ட் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியறதில்ல. அண்ட் யூஸ்வலாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல சேஃப்டியை பற்றி பேசுவோம். இந்த கார் வந்து 2000s பிகினிங்கில் இருக்கிறது, ஆக்சுவலாக 90s ஏராலேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே சேஃப்டியை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதனுடைய ரிச்னஸை பற்றி பேசுறதுக்கு, இதனுடைய கல்ச்சரை பற்றி பேசுறதுக்கு, அந்த டைம் கேப்சூலை பற்றி பேசுறதுக்கு தான் நிறைய இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் சேஃப்டிக்குன்னு ஒரு விஷயம் இந்த காரில் இருக்குது. இந்த ஸ்டேரிங் காலம் அப்படிங்கிறது வந்து ரேக் அண்ட் பினியனில் கொலாப்சபிளாக கொடுத்துருப்பாங்க. ஒரு வேளை ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இந்த ஸ்டேரிங் வந்து டிரைவர்னுடைய செஸ்ட்டில் வந்து அப்படியே அடித்து செஸ்ட்டை பஞ்சர் பண்ணாமல் இந்த ரேக் அண்ட் பினியன் காலம் வந்து கொலாப்சபிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே வந்து அன்றைக்கி சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டிரைவர் சைட் டோர் பேட்லேயும் டோர் ஹேண்டில் அண்ட் கிராப் ஹேண்டில், அதுக்கப்புறமா 2 டோருக்கும் பவர் விண்டோஸ் பட்டன்ஸ் அண்ட் இந்த பவர் விண்டோவை லாக் பண்ணுறதுக்கான சைல்ட் லாக் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன். ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் ஹோல்டர்லாம் கேட்கக்கூடாது. அண்ட் இந்த டேஷ்போர்ட் டிசைனில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, காயின்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். நிறைய டமி பட்டன் ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் ஹூட் ஓப்பனர். ஸோ இது வந்து 800க்கும் ஜென்னுக்கும் சேம் தான். ஸோ மக்களே, இந்த காரை நமக்கு இன்னைக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது அரவிந்த் பிரதர். ஸோ இவரை ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த காரையும் சரி இவரையும் சரி ஏஆர்கே டைரிஸில் ஒரு ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் மோட்டோ வேகன் அசிர் பிரதர் கூடயும் பார்த்துருப்பீங்க. அது அந்த வீடியோஸ் வந்து அவங்களோட ஸ்டைலில் இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். என்ன முக்கியமான ரீசன்னா, இந்த கார் ரொம்ப ரேரான கார், ரேரஸ்ட் ஆஃப் த ரேர்னு சொல்லலாம். அதுவும் இந்த அளவுக்கு கண்டிஷனில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அவர் கூடவே தான் திரும்பவும் இந்த கொலாப் வீடியோ பண்ணுறோம். ஹலோ பிரதர், வெல்கம் டு த ஷோ. ஸோ இந்த காரை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கார் கிரேஸ் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன கார்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்றது, உங்களுடைய கார் லைஃப் அப்படிங்கிறதுலேருந்து பேசுகிறோம். ஓகேண்ணா, சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஹோண்டா சிட்டி டைப் 2 ஒன்று வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹோண்டா சிட்டி தான் டைப் 2 வச்சுருந்தேன். லைக் ஆல்ரெடி வீட்டில் ஒரு 2 கார்ஸ் இருக்குது. சரி, ஓகே, ஒரு கார் எந்தூசியாஸ்ட்டாக நார்மலாக வீக்கெண்ட் ட்ரைவ்ஸ் அது மாதிரி தான் பார்த்துருந்தேன். பட் அதில் கொஞ்சம் ரஸ்ஸிங் இஷ்யூஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் எனக்கு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டீல் சடனாக கிடச்சிது. சரி, ஓகே, சான்ஸ் மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இது சடனாக அது சேல் பண்ணிட்டு இதை எடுத்துட்டேன் ப்ரோ. இந்த வெஹிக்கிளோடைய எக்ஸ்க்ளூசிவிட்டிக்காக எடுத்துருக்கீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் வீட்டுக்கும் அதுக்கு தான் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டை கூட நீங்கள் வாங்கிடலாம் மறுபடியும். இது வந்து டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்த கண்டிஷனில் கிடைக்குது மறுபடியும் கஷ்டம். சரி, ஓகே, கிடைச்சும் போதே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அது வாங்குறது கரெக்டு. பட் இன்னொன்று, வீட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரிஜினல் கண்டிஷனில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் ரொம்ப நாளாக ஒரு கார் தேடிட்டு இருக்கேன். அது வந்து நிறைய பேர் அதை வந்து போட்டு பிச்சு வச்சுருக்காங்க. அதோடைய அலாயே சூப்பராக இருக்கும். வீட்டோட அலாய்ஸ் கரெக்ட். அந்த ஒரு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபீலோட இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ இந்த கார் நீங்கள் வாங்கும்போது என்ன கண்டிஷனில் இருந்தது, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? லைக் நான் வாங்கும்போது இந்த சேம் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. நான் குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஜப்பான் சொல்லிட்டு, ஓகே, ஜேடிஎம் கார்ஸ் ஜப்பான். ஓகே. அதுக்கப்புறம் அந்த சுசுகி ஓகே சொல்லிட்டு அதை ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அண்டர் சேசஸ் பெயிண்டிங் மட்டும் வச்சிருக்கேன் சார் நான். ஓகே. ஸோ அந்த காரை சேவ் பண்ணணுன்றதுக்காக. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வாட்டர் லீக் இருந்துச்சு, அந்த பீடிங் மட்டும் நான் மாற்றணும் சார். ஓகே ஓகே. அது மற்றபடி எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ அந்த ஏஜிங் தான், அது போக ஒரிஜினல் கலர், ஒரிஜினல் பெயிண்டிங் எல்லாம் அதெல்லாம் சேம் அப்படியே தான் இருக்குது. ஓகே. ஸோ அந்த வீல்ஸ் மட்டும் எஸ்டீம் மாற்றிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த ஏஜிங்னால அந்த சீட் கவர்ஸாக இருக்கலாம், அந்த கியர் நாபாக இருக்கலாம், அதெல்லாம் அந்த தேய்மானத்தில் போயிருக்கும். பட் அவுட்டர் லுக் அப்படிங்கிறது, பாடி லைன் அப்படிங்கிறது உண்மையிலேயே கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணோம். எந்த இடத்துலையுமே ஒரு டென்ட்டோ ஒரு இதுவோ விசிபிளாக இல்லை. ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இதுக்கு முன்னாடி வச்சிருந்தோரும் வச்சுருக்காரு, நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதனுடைய அடுத்த வெர்ஷன் என்ன, எதுவும் மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ண நினைக்கிறீங்களா? ஸ்டாக்காக தான் வச்சுக்கலாம்னு பிளானு. ஓகே. பண்ண ஏர் ஃபில்டர் சும்மா மாற்றுற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான் சார். ரொம்ப லைக் எக்ஸ்டீரியர் எதுவும் மாற்ற மாட்டேன். ஓகே. அந்த பெயிண்ட் அடிக்கிறது எல்லாம் ஒரிஜினலாக இருந்தால் நல்ல பெட்டர் வேல்யூ. ஓகே. ஒரிஜினலாக தான் எல்லாமே. ஓகே. ஸோ இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியுதா? ஷுவர். அது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. நான் வாங்கின பிறகுலேருந்து இப்போ நல்லா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. ஓ சூப்பர். உங்களுக்கு அதே மாதிரி பேப்பர்ஸ் எல்லாமே இதில் கிளியராக இருக்கும். இன்சூரன்ஸ், எஃப்சி, கிஃப்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு பக்கா கிளியர். க்ரீன் டேக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ஜென் ஸ்டீல் அண்ட் கார்பன் வந்து அதாவது தமிழ்நாட்டை விட வெளி ஸ்டேட்ஸில் தான் அதிகமாக இருக்குது இல்லையா? மகாராஷ்டிரா, கேரளா தான் முக்கால்வாசி. கரெக்ட். அந்த தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்க்குறதே கொஞ்சம் கம்மி தான். மோஸ்ட்டாக ஒரு 5 to 6 cars ஜாஸ்தி. ஓகே. 3 to 4. ஸோ இதுக்குன்னு ஏதாவது கிளப் இருக்கா, நீங்கள் ஆஃபன் மீட் பண்ணுற மாதிரி எதுவும்? ஜென் ஸ்டீல் கார்பன் சொல்லிட்டு நம்மளே ஒரு பேஜ் ஒன்று வச்சுருக்கோம். ஓகே.
அது நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேர்ஸ் சோர்ஸ் பண்ணால் அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். ஓகே. ஸோ இந்த காரை ஷோஸ்க்கு எதுவும் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அந்த மாதிரி எதுவும் கூப்பிட்றாங்களா? கூப்பிட்ருக்காங்க. அப்டேட் இனிமேல் தான் போக போகிறீங்க ஃபஸ்ட்டு. ஓகே, சூப்பர். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க இந்த காரை ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துருவோம். என்னதான் இந்த கார் ஃபுல் ஸ்டாக்காக இருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக ஒரு ஆட்டோ ஷோவுக்கு போகிறதுக்காக கஸ்டம் மேட் எக்ஸாஸ்ட் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் முக்கியமாக கார் ஓட்டுறவங்க சீட் பெல்ட் போட மறக்காதீங்க, பைக் ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட மறக்காதீங்க. இன்னொரு பிரச்சனை இந்த வண்டியில் நோட் பண்ணீங்களா, இந்த சீட் பெல்ட் எடுக்கிறதுக்கு கை ரொம்ப பேக்கில் போகும். பேக்கில் இருக்காமா, அதே சீட் பெல்ட் உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஓ அப்படியா? ஓ எவ்வளோ தான் லெங்க்த்தோ? ஆமாம். ஓகே, பட் இது ஓகே தான். பட் என்னோட அடுத்த சைஸில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. ஓ மை காட், பாதி கிராங்க்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. கீயை ஜஸ்ட் அப்படி தொட்ட உடனே ஸ்டார்ட் ஆகுது. 20 வருஷத்து பழைய கார் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஃபீலே கொடுக்கல. அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபீலிங் இந்த காரில் உட்காரும்போது ஃப்ரண்ட் டோர் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த டோர்னுடைய லெங்த் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டோர் ஹிஞ்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தொங்குது. அண்ட் சீட்டிங் பொசிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்பவே லோவான ஒரு பொசிஷனில் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய லோ பெட் கார்ஸை விட இது வந்து ரொம்பவே ஒரு லோ ஸ்லங்கில் உட்கார ஒரு ஃபீல் இருக்குது. தரையோட உட்கார மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன லேன்ஸில் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்த கார் வந்து எந்த வித ட்ரபிளும் கொடுக்காது. இதனுடைய டைமென்ஷன்ஸும் சரி, அண்ட் முக்கியமாக இந்த காரில் பவர் ஸ்டேரிங் இருக்குது அப்படிங்கிறதுனால, அண்ட் அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த பவர் ஸ்டேரிங் அப்படிங்கிறது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம பழைய ஏரால இருக்கக்கூடிய ஒரு காரை ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கல. ஸோ சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்காக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன லேன்ஸில் ஓட்டுறதுக்காக இருக்கலாம். இந்த காரை மேனுவர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம். அண்ட் இன்னைக்கு நம்ம கார் அப்படின்னாலே இன்ஜினுடைய அந்த பவர் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறோம் இல்லையா? அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த பவர் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே கார் பையர்ஸ் பார்த்தாங்களா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டவுட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம், அந்த காரோடைய பிக்கப் எப்படி இருக்குது, நமக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அந்த கார் நம்ம கூட கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது. அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜென் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு எமோஷன் தான், நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகுது. நான் இந்த காரில் ஏறி உட்காந்து 5 செகண்டில் இந்த கார் என் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. 0 இன்ஜின் நாய்ஸ்னு இந்த காருக்கு பேர் வச்சது கண்டிப்பாக பொருந்தும். சைலன்சர்னுடைய சவுண்டு மட்டும் தான் நாடிபிளாக இருக்குது. அது போக வைப்ரேஷன் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. இது 4 சிலிண்டர். அது போக இது வந்து ரொம்பவும் ஒரு ரிஃபைண்டான இன்ஜினும் கூட. அந்த ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது 20 வருஷம் கழிச்சு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுங்கிறது கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். நான் டெய்லி பேசிஸில் எஸ்ப்ரெஸோ மாதிரியான ஒரு சின்ன கார் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் அதை விடவே எனக்கு இந்த ஜென் வந்து ஒரு சிட்டியில் ஈஸி டு டிரைவ் அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீலிங் அப்படிங்கிறத கொடுக்குது. அண்ட் இந்த இன்ஜினுடைய பவர் அவுட்புட் 60 ஹார்ஸ் பவர் தான் அப்படின்னு பேப்பரில் இருந்தாலுமே நம்ம டிரைவ் பண்ணும்போது இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. அண்ட் இந்த பவர் வந்து கண்டிப்பாக அடிக்வேட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ, ஸோ இந்த இன்ஜின் வந்து இந்த காரினுடைய வெயிட்டுக்கு, இந்த பாடினுடைய வெயிட்டுக்கு ரொம்பவே ஜாஸ்தி தான். ஸோ இதனுடைய பவர் அவுட்புட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடிக்வேட் தான். அண்ட் கியர் லீவரில் கொஞ்சம் ப்ளே இருக்குது. அந்த டைமில் வந்து கார்ஸில் வந்து கியரில் கொஞ்சம் ப்ளே இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக காமன் தான். அண்ட் அது போக இது ஷார்ட்டான கியர் த்ரோ கிடையாது, இது கொஞ்சம் லாங்கான கியர் த்ரோ தான். ஆனால் கியர்ஸ் எல்லாமே பட்டர் ஸ்மூத்தாக விழுது. அது போக கிளச் வந்து ஒரு 2 விரலில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு லைட்டான கிளச் தான் இருக்குது. அண்ட் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே கார்ஸில் கூட ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நம்ம கிளச் விடும்போது அந்த கிளச் ஸ்லிப் அப்படிங்கிறது சில காரில் உணர முடியுது. பட் இந்த காரில் கிளச் அண்ட் கியர் காம்பினேஷன், அந்த சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரினுடைய ஹேண்ட்லிங் அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சூப்பர்பான ஒரு ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க. பாடிக்கு ஏற்ற இன்ஜினுக்கு ஏற்ற கியர் பாக்ஸ்க்கு ஏற்ற கிளச், அண்ட் இதெல்லாம் போக சூப்பர் லைட்டான ஒரு ஸ்டேரிங். அண்ட் இந்த காரில் இந்த வீல் அலைன்மெண்ட், ஸ்டேரிங் அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்கு. பட் அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட இந்த காரோடைய ஏஜை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இந்த காரோடைய மெக்கானிக்கல்ஸ் இன்னைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல சூப்பரா இருக்கு. இதுல பவர் ஸ்டேரிங் இருக்கிறதுனால ஸ்டேரிங் யூஸ் பண்றது ஈஸியா இருக்கு. ஆனா இந்த டர்னிங் ரேடியஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஜென்னில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ சின்ன ரோட்ஸ்ல யூ டர்ன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிவர்ஸ் வந்து போற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு பவர் ஸ்டேரிங் உங்களுக்கு ஹேண்டியா இருக்கும். சரி வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்சிலேட்டரை ஃப்ளோர் பண்ணோம்னா நான் யாருன்னு உனக்கு காட்டுண்டா அப்படின்னு கார் நம்மகிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த காரினுடைய பிக்கப் இன்ஸ்டன்டேனியஸா இருக்கிறது இந்த காரினுடைய ஏஜ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுது. அண்ட் சஸ்பென்ஷன் கண்டிப்பா ரீவொர்க் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அதனுடைய கண்டிஷன் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள்ல ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஜென்ல எப்பவுமே வந்து ரொம்ப லக்ஸரியஸான சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. பட் ஒரு ஸ்மூத்தர் சஸ்பென்ஷன் தான். இதுல ஃப்ரண்ட்ல உங்களுக்கு மெக்ஃபாசன் ஸ்ட்ரட்டும், ரியர்ல உங்களுக்கு 3 லிங்க் ரிஜிட் ஆக்சலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் கொஞ்சம் ஸ்பாஞ்சி தான் அந்த ஏஜ் அப்படிங்கறத காட்டுது. பட் அடிக்குவேட்டா இருக்கு. இந்த பவர்
பவருக்கு இந்த பிரேக்ஸ் அப்படிங்கிறது போதும். அண்ட் இந்த காரோடைய ஒரு ட்ரிக் சொல்றேன். நீங்க லக்ஸரியா அந்த காரை ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஏசியை போட்டுக்கோங்க. ஆனா பவர்ஃபுல்லா ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஏசியை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சர்ஜ், அந்த பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸா கிடைக்கும். அண்ட் இன்னொன்னு பாக்குற உங்களுக்கும் இது கொஞ்சம் ஐசோரா இருக்கும். இந்த ஸ்டியரிங் இது வந்து லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஆல்டோ உடையது. ஸோ அதை மட்டும் வாங்கி போட்டார் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த கார் வந்து ஒரு கம்ப்ளீட் ஓஇ கண்டிஷனுக்கு வந்துடும். அண்ட் ஏசி கூலிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அது கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே கண்டிப்பா ஏசி அப்படிங்கிறது சென்னை கிளைமேட்டுக்கு அடிக்வேட்டா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு 20 year old காருக்கு. அண்ட் அது போக உங்களுக்கு 2003 ஜென்ல இருந்து R134 ஏசி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா பெட்டராகவே இருக்கும். அண்ட் இன்னொன்று இன்னைக்கு ஒரு நார்மல் ஜென் வந்து உங்களுக்கு எனிவேர் பிட்வீன் 50 to 75,000 குள்ள உங்களுக்கு கிடைக்கும் நல்ல கண்டிஷன்ல இருக்கிறது. பட் இந்த 2 door ஜென் ஸ்டீலோ கார்பனோ கிடைக்கிறது அப்படிங்கிறதே கஷ்டம். அதுவும் ஓரளவுக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கஷ்டம். அப்படி ஒரு கார் கிடைச்சி உங்களுடைய பட்ஜெட்ல அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. பட் அது உங்க பட்ஜெட்ல இருந்து அதை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு கலெக்டர் காரா நீங்க வந்து வச்சுக்கலாம். பட் ஆனா இதை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் டேக்கிங்கான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் விண்டேஜ் கார்ஸை கலெக்ட் பண்றதை விட இந்த கிளாசிக் கார்ஸை கலெக்ட் பண்றதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரோட் கண்டிஷன்ஸுக்கு நம்ம இதை ஒரு டெய்லி டிரைவரா கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜென் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் இருக்கு, ஏசி இருக்கு, பவர் விண்டோஸ் இருக்கு. அண்ட் இந்த காரோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது, வெயிட் ரொம்ப கம்மி. அண்ட் இன்ஜினுடைய பவர் வந்து சிட்டிக்கும் லாங்குக்கும் அடிக்குவேட்டா இருக்கு. அண்ட் இதனுடைய 2 டோர் இருக்கிறதுனால இது ஒரு ஐ கேச்சரா இருக்கு. ரோட்ல நம்ம சிக்னல்ல நிற்கும் போது ஒரு 10 பேர் திரும்பி பார்க்குறாங்க, இந்த கார் கூட போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட், ஒரு லைஃப் ஸ்டைலை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். அண்ட் அது கூடவே இந்த 20 வருஷத்து காரை நம்ம டெய்லி டிரைவராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா இந்த கார்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் இது வந்து ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. அண்ட் மாருதியினுடைய ரிலையபிலிட்டியும் ஸ்பேஸ் அவைலபிலிட்டியும் கண்டிப்பா இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பிளஸ் தான். அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரியான கொஞ்சம் ரேரான கிளாசிக் கார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. ஸோ அவங்களுக்கு டு ஸ்டார்ட் வித் இந்த ஜென்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜென் ஸ்டீலோ கார்பனோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கூட நார்மல் ஜென்ல இருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அது ஒரு டிப் சொல்றேன், கார்பரேட்டர் ஜென் போகாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் MPFI மாடல் போயிடுங்க. ஏன் அப்படின்னா கார்பரேட்டருக்கான ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கு. கார்பரேட்டர் ரீப்ளேஸ் பண்ணணும்னா கார்பரேட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் புது யூனிட் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. ஸோ MPFIல VXI அந்த மாதிரியான மாடல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏசி, ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரியான கார் வாங்குனீங்க அப்படின்னா நீங்க டெய்லி டிரைவராகவே காலேஜுக்கோ ஆஃபீஸுக்கோ இதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே மக்களே, அவ்வளவுதான். இதுதான் நம்ம ஜென் ஸ்டீலுக்கான வீடியோ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.